வணக்கம். இறை சுகம். நதிகள் எத்தனையோ இருந்தாலும் அனைத்தும் ஒன்று சேர்ந்து கடலில்தான் கலக்கிறது. கடல் அனைத்து நீரையும் வாங்கிக் கொள்கிறது. கடல்தான் இந்த நதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அடங்குகிறது. அதே போல நம்மளுடைய மார்க்கங்களில் எத்தனை ரூபமாக இருந்தாலும் பக்தி, ஆன்மீகம், யோகம், கிரியா, அந்த பல நிலையில் எத்தனையோ இருக்குது. அந்த யோகம் எத்தனையோ இருந்தாலும் கடைசியில் கொண்டு போய் சேர்ப்பது, முடிவில் போவது, முடிவானது பிரம்மம்தான், பிரம்ம ஆற்றல் தான், பிரபஞ்சம்தான். இந்த பிரபஞ்சத்துக்கு அடுத்து மறு தேடல் இல்லை, மறு தேடலுக்கு இடம் இல்லை. அதோட பிரம்மத்தோடு முடிந்து விடுகிறது. இந்த பிரம்மத்தினுடைய நிலையில் நாம் இருந்து அந்த நிலையிலேயே நாம் தியானித்தாலே நாம் முழுமையான பேரின்ப வாழ்வோடு பேரின்பத்தோடு வாழ அந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு ஒடி கொடுக்கிறது. ஆனால் அதை அந்த கடல் நதிகளாம் கடலில் கலந்து முடிவாவது போல அனைத்து மார்க்கங்களும் முடிவில் ஒன்றுதான் பிரபஞ்சம். அந்த முடிவுக்கு பின் மறு தேடல் இல்லை, பிரபஞ்சத்தோட அடுத்த தேடல் இல்லை. அந்த நிலையிலே ஐக்கியப்பட்டு நாம் பிரபஞ்ச நிலையை அனைவருமே பரப்பிரமமாக இறையோடு இறையாக நாம் இறை ஆற்றலோடு இருப்போம். பிரபஞ்சத்தோடு ஐக்கியத்தோடு இணைந்திருப்போம், பரப்பிரமமாக இருப்போம். நன்றி, வணக்கம்.